ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு சாலட் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பாருங்க, நம்ம வாழைத்தண்டு சாலட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பாருங்க, வாழைத்தண்டு நான் பொடிசாக அரிஞ்சு நார் எடுத்து இதை மோரில் நான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ கருத்து போகாமல் இருக்கும். இப்போ பாருங்க, சாலடுக்கு தேவையானது மாங்காய், தக்காளி, கேரட், வெள்ளரிக்காய், வெங்காயம், கொத்தமல்லி. இப்போ பாருங்க, இது எல்லாமே நான் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இல்லை நீங்கள் திருவி போடணுன்னா கூட திருவி போட்டுக்கலாம். பொடிசாக கட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அது நம்ம திருவினா கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம சாலட் செய்ய தேவையானது நம்ம போட்டுக்குவோம். முதலாவது நம்ம பாருங்க, நம்ம இந்த புழிஞ்சி இந்த வாழைத்தண்டை நம்ம போட்டுக்கலாம். புழிஞ்சி மோரில் எடுத்துட்டு போட்டுக்கலாம். இது ரொம்ப நீங்கள் டயட்டாக இருக்கவங்க காலம்பரை நீங்கள் இந்த டிஃபன் எடுத்துக்காம, இட்லி தோசை எடுத்துக்காம நீங்கள் இந்த சாலட் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஸ்டோன் இருக்கிறவங்க, வயிற்றுல ஸ்டோன் கல் இருக்கிறவங்க இந்த வாழைத்தண்டு சாலடை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். அந்த ஸ்டோன் ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்சம் ரிமூவ் ஆகும். பாருங்கள், நம்ம வாழைத்தண்டு எடுத்தாச்சு. இது பல்லில் கரையாகுன்ற ஃபீல் எல்லாம் தேவையில்லை. நாங்கள் அடிக்கடி எங்கள் வீட்டில் இது நாங்கள் செய்வோம். இப்போ பாருங்கள், வாழைத்தண்டு போட்டாச்சு. இதில் நம்ம பொடிசாக அரிஞ்ச வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம். அடுத்தது ஆனியன் போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள், மாங்காய் சீசன் இருக்கும் போது நீங்கள் போட்டுருங்க. மாங்காய் சீசன் இல்லைன்னா ஒரு அரை லெமன் நீங்கள் கொட்டை எடுத்துட்டு நீங்கள் புழிஞ்சு விட்டுங்க. மாங்காய் ஏன்னா இது மாங்காய் சீசன், அதனால நான் மாங்காய் போடுறேன். மாங்காய் இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சப்பழம் விட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லதுங்க. இது பல்லில் கரைப்படாது. இந்த மாதிரி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம டயட்டாக இருக்கும் போது இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டானது. அடுத்தது டொமேட்டோ போட்டுக்கிறேன். இப்போ இது தேவையான நம்ம சால்ட் போட்டுக்கிறேன். நான் இப்போ அடுத்தது நம்ம கொஞ்சம் போல் பாருங்கள், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போல், ரொம்ப காரம் போட வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக போட்டால் போதும். தேவைக்கேற்ப ரொம்ப காரம் போட வேண்டாம், லைட்டாக போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக வேறு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்களேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சாலடு. ரொம்ப ஹெல்த்தி, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு கப்பில் போட்டு சாப்பிட்டுட்டு சுக்குமல்லி காஃபி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், சூப்பராக இருக்கும். ஒரு காஃபி அதாவது பால் காஃபியாக சேர்த்துக்காம நம்ம சுக்கு காஃபி சேர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் பரிமாறும் போது இப்போது நம்ம இப்போ நம்ம பரிமாறிக்கும் போது நம்ம பாருங்கள், வேறு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ நான் வேறு பாத்திரம் மாற்றிக்கிட்டேன் நான். ஏன்னா சர்வ் பண்ணும்போது நீங்கள் இந்த ஓம்புடி இல்லைன்னா காராசேவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் தூவி கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி பரிமாறுங்க, சூப்பராக இருக்கும். இப்படி வச்சுட்டு நீங்கள் பரிமாறுங்க, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் தெரிவிங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.